இரவு 2:17 மணி. அனன்யாவின் வாழ்க்கையை மாறப்போகிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. அனன்யா எப்போதும் ஏதோ தவறா நடக்கப் போகுது என்ற உணர்வுகளை நம்பியதில்லை. அவள் நம்புவது உண்மை மட்டும்தான். அவளது மொபைல் சத்தம் போட்ட போது அது சாதாரண நோட்டிபிகேஷன் தான் என்று நினைத்தாள். ஆனால் திரையை பார்த்தவுடன் அவள் உட்கார்ந்தபடி உறைந்து போனாள். அது ரியா அனுப்பிய மெசேஜ். நீ தூங்கிட்டியா? என் வீட்டில் யாரோ இருக்காங்க போல. அனன்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. அது எப்படி சாத்தியம்? ரியா 3 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு வேலைக்காக போயிருந்தா. அதற்கு பிறகு அவ பேசவே இல்லை. அதிலும் முக்கியமானது, போன வெள்ளிக்கிழமையிலிருந்த ரியாவின் நம்பர் வேலை செய்யவே இல்லை. அனன்யா பலமுறை கால் பண்ணியும் ஸ்விட்ச் ஆஃப் தான். கைகளில் நடுக்கம் இருந்தபடியே அவள் டைப் பண்ணினாள். என்ன சொல்றா? போலீஸ்க்கு கால் பண்ணு. முடியாது, சத்தம் போட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிரும் என்று ரியா பதவித்தாள். அனன்யாவுக்கு உடம்பு முழுக்க சிரித்தது. அவள் உடனே கால் பண்ணினாள். கால் கனெக்ட் ஆகவே இல்லை. மீண்டும் மெசேஜ். நான் ரூம்ல மறைஞ்சிருக்கேன், காலடி சத்தம் கேக்குது.